ஸ்பைசி எக் சுக்கா. 4 முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக பிரித்து ஸ்பெஷல் சீசனிங் பண்ணி கெட்டியான தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போதில் அப்படி இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு. இந்த 3ஐயும் வறுக்காமல் அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே ஊற்றிருக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் காயவும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம போட்ட வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூட இடித்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து இடித்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடித்து சேர்க்கும் போதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னரமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து இதில் மசாலா பொருள் ஒன்றா சேர்த்துடலாம். முதல்ல காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. அடுத்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக சில்லி சிக்கன் பவுடர் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சில்லி சிக்கன் பவுடர்லேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையும் வெங்காயத்தோட ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து எக் ஒயிட் சேர்த்துக்கலாம். இங்கே 4 முட்டையோட ஒயிட் நான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட ஒன்று போல் கலக்கட்டும். கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா முட்டைக்குள்ள மசாலா இறங்குறதுக்காக. கடைசியாக வேக வச்ச முட்டையிலேருந்து மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம். ஹாஃபை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். மஞ்சக்கரு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா மஞ்சக்கரு உடஞ்சிரும். கடைசியாக நம்ம அரைச்ச ஸ்பைஸ் பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கெட்டியான தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.